வண்டியை அந்த கேட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் வச்சுருக்குறோம். புரியுதுங்களா? இந்த பாயிண்டில் வச்சுருக்கோம். அது எப்படின்றத பார்ப்போம். ஓகே, இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும். பக்கத்தில் இருக்க பாயிண்டில் கொண்டு போய் விட போகிறேன். ரிவர்ஸ் எப்படி எடுக்கலான்றதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இதை பாருங்கள், வண்டி ஓரளவுக்கு ஸ்டெடியாக நிற்கிது. இந்த பக்கம் பாடி கொஞ்சம் வெளியே வந்துருக்குங்களா? இது எப்படி எடுக்கணுன்னாக்கா, இப்போ வந்து நமக்கு வந்து வண்டி நம்ம இருக்கிற பொசிஷன் வந்து லெஃப்ட் சைடு போகணும். சரிங்களா? லெஃப்ட் சைடு போகணுன்னாக்கா ஸ்டீரிங்கை இந்த பாருங்கள் ரைட் சைடில் ஓடிக்கணும். ஃபுல்லாக ரைட் சைடில் ஓடிக்கிறோமா? ஃபுல்லாக ஓடிச்சிட்டோம். பிடிச்சோன்னாக்கா இப்போ வந்து ரிவர்ஸ் கீரை போட்டுக்கணும். ரிவர்ஸ் வந்துருச்சிங்களா? ஆறு காட்டுது பாருங்கள், ரிவர்ஸ் வந்துருச்சு. வண்டி வந்து இப்போ வந்து ரைட்டில் ஃபுல்லாக ஓடிக்கிறோம். ரைட்டில் ஓடிச்சோன்னாக்கா வண்டி லெஃப்ட்டு மாறுது பாருங்கள். தெரியுதுங்களா? நமக்கு வந்து பக்கத்தில் வந்து எந்த இடத்துல கேப் இருக்குது இதை பாருங்கள். இந்த சைடில் வந்து இந்த பேலட்டில் அடுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிஸ்டன்ஸை பார்த்து கரெக்டாக எடுக்கணும். வண்டி இப்போ பாடி ஸ்டடியாக ஆகிடுச்சு பாருங்கள். மிரரில் தெரியுதுங்களா? பாடி ஸ்டடி ஆகிடுச்சிங்களா? அப்படியே ஸ்டடியாகவே வண்டி கொண்டு போகணும். வண்டி வந்து இது வந்து ரிவர்ஸ் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரெய்லரில். ஏன்னா வந்து லெஃப்ட்டுக்கு ரைட்டு, ரைட்டுக்கு லெஃப்ட்டு. நம்ம வந்து நார்மலாக ஊரில் ஸ்ட்ரைட் நார்மல் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட்டு திருப்பினீங்கன்னா லெஃப்ட்டு போகும், ரைட்டு திருப்பினா ரைட்டு போகும். இது வந்து அப்படி கிடையாது பாருங்கள். ரைட்டு திருப்பினா லெஃப்ட்டு போகும், லெஃப்ட்டு திருப்பினா ரைட்டு வரும். பேக் பாடி ரிவர்ஸ் மட்டும் அப்படி பாருங்கள். நான் இப்போ வந்து ரைட்டில் கட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி பாடி வந்து லெஃப்ட்டுக்கு வருது பாருங்கள். தெரியுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட் வருது பாருங்கள் வண்டி. இந்த பாடி இதை பாருங்கள் வெளியே வருது பாருங்கள். அந்த மிரரில் பாருங்கள், அந்த பாடி ஃபுல்லாக வெளியே வருது. ஏன்னா வந்து ஹெட்டும் பாடியும் தனித்தனியாக லாக் ஆகிறதுனால இது வந்து கட் ஆகிறது வந்து தனியாக தான் கட் ஆகும். அதில் வந்து போஸ்ட் இருக்குது. கரெக்டாக வந்து நம்ம எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் எப்போவுமே வண்டியை. இண்டிகேட்டர் போட்டுக்கணும், சென்டர் இண்டிகேட்டர். பின்னாடி ரிவர்ஸ் வண்டி போகும்போது தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எடுக்கணும். ஏன்னா வண்டி வெளியிலேருந்து மெயின் ரோடு அது, வண்டி கிராஸ் ஆகும். வண்டி கட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? பாடி ரெண்டு சைடும் பார்க்கணும். ஒரே சைடை பார்த்து வண்டி எடுக்கக்கூடாது பாருங்கள். இந்த பக்கமாக ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். கேட்டோட போஸ்ட் இருக்குது, அதையும் கனெக்ட் பண்ணி சென்டர் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் வண்டி. தெரியுதுங்களா? வண்டி பாடி வெளியே போகிறது ஃபுல்லாக இப்போ வந்து என்னன்னாக்கா போஸ்ட் விட்டு வெளியே வந்தாச்சு. அங்கே இருக்க பாருங்கள், போஸ்ட்டு விட்டு வெளியே வந்தாச்சு. அதனால் இப்போ பாடியை ஃபுல்லாக கட் பண்ணி ரைட்டு ஃபுல்லாக ஓடிச்சனாக்கா பேக் லெஃப்ட் வந்து போகும். தெரியுதுங்களா? பாடி ஃபுல்லாக வந்துருச்சுங்களா? லெஃப்ட்டு கட் பண்ணிட்டேன். பண்ணியாச்சு இப்போ வண்டியை. தெரியுதுங்களா? அந்த மாதிரி தான் வண்டியை வந்து கட் பண்ணும்போது பேக் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே மாறும். ஓகேங்களா? ரிவர்ஸ் அடிக்கும்போது இப்போ வண்டியை வந்து இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து விடணும். அந்த பாயிண்ட் தெரியுதுங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். அதுக்கு வந்து நம்ம இப்படியே ரிவர்ஸ் அடிக்க முடியாது. எப்போவுமே வந்து நமக்கு டைரக்ஷன் பார்த்துக்கணும். எந்த பக்கத்தில் வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்குமோ அந்த இடத்துக்கு நமக்கு வண்டியை கொண்டு போயிடும். இப்போ என்ன பண்ணால் யூ டர்ன் பண்ணிப்போம் ஃபஸ்ட் வண்டியை. சரிங்களா? ஃபுல்லாக யூ டர்ன் பண்ணிவிட்டு யூ டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாயிண்டில் தான் வண்டியை விடணும். ஃபஸ்ட்டு வண்டி அது வரதான் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு நல்லா என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டுக்கு உள்ளே போகிறதுனால கேட்டு இது தான். இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. தெரியுதுங்களா? பாருங்கள், கேட்டோட பாயிண்ட் தெரியுதா? மிரரில் மேலே இருக்க மிரரையும் பார்க்கணும், கீழே இருக்க மிரரையும் பார்க்கணும். தெரியுதுங்களா? தெரியல. சரிங்களா? மிரரில் தான் தெரியும். மிரரை பற்றி தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ரிவர்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக ரெண்டு சைடு மிரர் பார்க்கணும். பாருங்கள், கரெக்டாக வந்து பாடி மூட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். வண்டி தெரியுதுங்களா? கரெக்டாக பார்க்கிங்களா? வண்டி இந்த மாதிரி ஸ்டெடியாக பார்க்கிங்கில் எடுத்துடும். இது ஆரம்பத்தில் வராது ட்ரெய்லர் ஓட்டுறவங்களுக்கு, போக பழகிடும். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ரெண்டு டோருக்கும்
கரெக்டாக சென்டரில் நிறுத்தணும் வண்டி. எடுத்துகிட்டு வந்து இந்த கேட்டு வழியாக உள்ளே வந்து நம்ம இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் வண்டியை. ஓகே, இது போல் தகவலுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.